வணக்கம். இன்றைய ஜோதிட தகவல். இன்றைய ஜோதிட தகவலில் நம்ம ஆலயத்துக்கு போனோம். அந்த ஆலயத்தில் அம்பாள் சுவாமியை பார்க்குற மூலஸ்தானத்தில் அதுக்கு பின்னாடி நேராக பார்த்திங்கன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கும். இந்த கண்ணாடி எதற்காக இல்லையா? சாமியை கருவறையில் சரியாக பார்க்க முடியல, கண்ணாடியில் பார்க்குறோம், கிட்ட தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அல்ல, திஷ்டியை ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறது கண்ணாடி. பெண் போகிறாலாம், ஆகா அந்த அம்பாள் மீனாட்சி பார்த்தியா, என்ன கொடி இடையாக இருக்கிறா, வைர மூக்கத்தி போட்டிருக்கிறா, பச்சை கிளி வச்சுருக்கிறா, எவ்வளோ அழகு பார் அப்படின்னு சொல்கிறா. அது சாமுத்திரிகா லட்சண பட்டு கட்டியிருக்கிறா அப்படின்னு அந்த திஷ்டி இருக்குது இல்லையா? அந்த திஷ்டி ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக அந்த கண்ணாடி இருக்குது. இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். ஆனாலும் கூட எதற்காக முன்னோர்கள் கண்ணாடி வைத்திருந்தாங்க அப்படின்னா, திஷ்டிங்கிறது இன்றைய கால வரலாறு. உன் உள்ளத்தை காட்டும் கண்ணாடின்னு அர்த்தம். நீ எவ்வளோ பெரிய அழகனாகவும் அறிவாகவும் ஆனந்தமாகவும் இருந்தால் உன்னுள் தெய்வம் இருக்கிறான். இப்போ நீங்கள் அந்த கண்ணாடியை பார்க்குறப்ப அந்த தெய்வமும் தெரியும், மீனாட்சியும் தெரிவா, உங்கள் உறவும் தெரியும். நான் தான் நீ ஆணவம் கொண்டு அலைகிறாய், அடக்கி வாசி அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த கண்ணாடி வச்சுருந்தாங்களாம். அப்புறம் அந்த அம்பாளுடைய அழகை காமிக்கிறாங்களாம். எவ்வளோ நகை நட்டு இருந்தாலும் இத்தனை பேர் எனக்கு தொந்தரவு பண்ணாலும் சிரித்த முகத்தோடு உங்களுக்கு அருளாசி வழங்குறேனே, மனிதனாகிய உனக்கு ஏன் பொறுமை வரவில்லை அப்படின்னு சொல்கிறது கண்ணாடி. அப்போ கண்ணாடிங்கிற ஆத்மா மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை நமக்கே உணர்த்துவதற்காக கண்ணாடி. அந்த கண்ணாடி கூட மூலஸ்தானத்தில் ஏன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, இறைவன் எளிமையாகவன். இறைவன் உன் மனக்கண்ணை திறந்து உனக்கு இருக்கக்கூடிய நாணம் இருக்குதோ இல்லையோ, உன்னுடைய உள்ளத்துலேயும் கடவுள் இருக்கிறாங்கிற உணர்த்துவதற்காக அந்த மூலஸ்தானத்தில் அந்த கண்ணாடி வச்சுருப்பாங்களாம். இப்போது எனக்கு ஒரு சிறு வேண்டுதல் வைக்கிறேன். நிறையா கோயில்கள் அன்னதானம் இதெல்லாம் பண்ணுறவங்க இப்போ காலப்போக்கில் அந்த கண்ணாடியில் பாதரசம் விட்டு நிறையா கோயிலில் பாதிக்கப்பட்டிருக்குது. இதுவும் ஒரு சேவையாக நினச்சி அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கோயிலில் அவ முடிஞ்ச அளவு கண்ணாடி வாங்கி போட்டு தன் மனதை காட்டும் கண்ணாடியையும் அந்த தெய்வத்துக்கும் கூடுதல் பொலிவை கொடுக்குற மாதிரி இன்றைய ஜோதிட தகவலில் உங்களிடம் வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி. ஆனந்தாழ்வார். வணக்கம். ஆலய வழிபாடுகள் முறைகளெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆரா என்று சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிது தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. ஒரு நிமிடத்தில் உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணிக்கலாம், மிகவும் துல்லியமாக. அதுவும் 400-300 இல்லைங்க, வெறும் 149 ரூபாய் குறுகிய கால சலுகையாக. நம்ம நித்ரா ஆரா சேனலை லிங்க் கிளிக் செய்து ஜாதகம் கணித்தால் 2 ஜாதகம் வெறும் 79 ரூபாய் மட்டுமே.